ஆஹா நேக்க உள்ள பழம் பார்த்து ஆள் நிக்கிறானே பயங்கரமா பசிக்குதாடா கையில வர காசு இல்லையே இப்ப எப்படி சாப்பிடுறது கரெக்ட் உள்ள இருக்க சாப்பாட்டுல ஒவ்வொன்றையும் ஒரு சாம்பில வாங்கி அதை 3 பார்சல் ஆக்கி ஒன்ன சாப்பிட்டு ரெண்டையும் பொண்டாட்டி கொண்டு கொடுத்துட வேண்டியதான் துணிஞ்சு இறங்கடா மாட்டேன் சொல்றல உள்ள வான்னு சொல்றல வான்னு சொல்றல நான் சினிமா கூட்டிட்டு போறேன் ஏமா ஏமா ஏன் இந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்றீங்க என்ன விஷயம் அடம் பிடிக்கிறா ஷாப்பிங்க்கு வந்தோம் சார் சாப்பிட்டு போலான்னு ஹோட்டலுக்கு வந்தா வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா சார் உள்ள வர மாட்டேங்கிறா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார் அவளை சாப்பிட சொல்லி கொஞ்சம் பயமுறுத்துங்க சார் இப்ப அவளை பயமுறுத்தி சாப்பிட வைக்கணும் அவ்வளவுதானே சரி இவள சாப்பிட வச்சா எனக்கு நீங்க என்ன கை மாறி செய்வீங்க சரி உங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரேன் சார் சாப்பாடா ஐயோ நான் நினைச்ச சொல்லிட்டு பிடிப்பீங்களா சரி எப்படியாவது அவளை சாப்பிட வச்சிருங்க ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க உள்ள போய் இந்த பிள்ளை என் கூட தனியா உட்கார வச்சு சாப்பிட வச்சு அனுப்பலைன்னா என் பேரை மாத்திக்கங்க இப்ப பாருங்க திறமைய யார் தெரியுங்களா குரங்கு குதறி இப்படி குதறி நான் பேசுற குரங்கு அப்படியே கடிச்சு பராண்டி வறண்டி விட்டு ஆமா மரியாதையா போய் சாப்பிடுவோம் போகல போ பாக்குறத பாரு பாக்க பிச்சு பிடி வச்சு போ அட போதுமா வேமா போங்க சாப்பாடு திங்கிற போது ஆமா சாப்பிட என்ன வேணும் உனக்கு அங்க என்ன பார்வை இங்க பதில் சொல்லு ஃபேமிலி தோசை வேணும் ஃபேமிலி தோசை வாய் இந்த பாப்பாவுக்கு ஒரு ஃபேமிலி தோசை கொண்டா எனக்கு உங்களுக்கு தள்ளி வையா தூக்குது அதாவது 20 ஊத்தப்பம் 40 ஆனியன் தோசை ஒரு 36 பொங்கல் ஒரு 20 இட்லி அப்படியே பல்கா பார்சல கட்டி கொண்டு வா வீட்டுக்கு கொண்டு போய் நானும் என் பொண்டாட்டியும் ஒரு மூலையில உட்காந்து கட்டு கட்டி குளிக்கிறோம் ஓகே வாங்குற இடத்துல உன்னை மாதிரி மகிழ் வலிக்கும்டா சொல்றது மட்டும் கேட்டா போண்டாக்கு வந்து பொச கட்டப்பல அட என்ன திடீர்னு பாப்பா போலீஸ் ஆகி உட்கார்ந்துருக்கு என்ன பார்த்தா பாப்பா மாதிரியே தெரியுது உனக்கு இல்லங்க இங்க ஏற்கனவே ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிற போலீஸ் ஆபீசரை பார்த்து எவ்வளவு தைரியம் தான் உம்மா கொடுப்படா நீ ஐயோ உம்மா நான் உங்களுக்கு கொடுக்கலங்க அந்த பாப்பா கொடுத்தங்க ஐயா சொல்ற நீ போதும்மா போதும் இந்த பார் ஹோட்டலுங்கிறதுனால தான் உன்னை உயிரோட விடுறேன் வெளிய வாடா நீ தின்னதா நான் வெளிய எடுக்கறேன் வெளிய வரையா சாப்பிடலாம்னு வந்தேன் மூடே அவுட் ஆயிடுச்சு ஐயோ ஐயோ எல்லாம் என் தலை எடுத்து வேற பக்கம் போயிருச்சே ஹலோ உன் வீட்டு புள்ள என்னை அடிச்சிக்க உதச்சிக்க கண்டிச்சிக்க ஆனா ஊரா வீட்டு புள்ளைய மிரட்டுன இதுதான் உனக்கு கெதி ஜாக்கிரதை பைசா இல்லாம சாப்பிட வந்ததுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்டா அப்பா என்ன வெயில்டா அடிக்கிற வெயிலுக்கு மஞ்சள் தனியா புரியா மனுஷருக்கு இளநீ எவ்வளவு இருக்கு 5 ரூபா தானே இருக்கு அவ என்ன விலையை சொல்லி பீதியை கிளப்ப போறான் தெரியலையே அவ என்ன விலை சொன்னா நமக்கு என்ன நம்ம விலைக்கு அவனை கொண்டு வந்துருவான் தம்பி தம்பி யாரியா தம்பி பேரம் பேத்திக்கலாம் பேர்காலம் நடந்துகிட்டு இருக்கு என்னைய போய் தம்பி தொம்பின்னுகிட்டு இரியா இரியா சரளமா வந்துருச்சு அதுக்கே அறுவாலை தூக்குற இளநீ விற்கிறவன சூடா இருந்ததுன்னா வரவி சூட்டை எப்படி தனி பண்ணிக்கி வையார் வலை தம்பி சொல்லல வை இளநீ என்ன விலை சொல்லுமோல பச்சை இளநீ 10 செவ்வளநீ 20 அப்ப பச்சையில ஒரு இளநீ சிவப்புல ஒரு இளநீ சாமியில் கொடு சாம்பிலா யோ இதென்ன அரிசி கடை நினைச்சியா ஆஹா அரிசி கடைன்னு கரெக்டா சொல்றானே அருவா வச்சிருக்கேன் காசு கொடுத்தே வாங்கிடுவோம் இந்த மாதிரியா நான் சுத்தி வலிச்சு பேச விரும்பல இதுல ஒரு எண்ணெய் அதுல ஒரு எண்ணெய் வாங்கிக்கிறேன் 10 ரூபாய் இல்லையா 2 ரூபாயா போட்டுக்க 20 ரூபாய் இல்லையா 3 ரூபாயா போட்டுக்க 5 ரூபாய் கையில வாங்கிக்க மரியாதையா போயிரு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க யார்கிட்ட பேசுறது தெரியுமா நீ யார்கிட்ட பேசுறது தெரியுமாடா 10 ஏக்கர் நிலத்துல 10 லட்சம் தண்ணியை உற்பத்தி பண்ணி 4 ரூபாய் சம்பளம் பண்ண பேசிக்கிட்டு இருக்கா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க கிணறு தண்ணி வேணான்னு வெளியே இறச்சி விட்டு கிணறு நிறைய இளநீ தண்ணியை புள்ள பண்ணி குடும்பமே சேர்ந்து முங்கிலிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க பரம்பரை நாங்க நானும் பாத்துக்கிட்டு ஒரு ஜம்மீன்ற மரியாதை பேசிக்கிட்டு இருக்கேன் பிசினஸ்ல ஒரு மூவ் வேணா ராஸ்கல் பிச்சைக்காரன் பிச்சை கட்டா கூட மோதிரத்தையும் வாட்சி கட்டு கொடுக்குற வள்ளல் பரம்பரை நாங்க பெரிய அம்பானி தம்பி கரெக்டா பேசுறாரு எத்தனை இளநீ மாதிரி ஓடி போயிருந்தா ராஸ்கல் உன் கடை எவ்வளோடா 8 லட்சம் உன் கடை 8 லட்சம் சொல்றா இப்ப வாங்கி நான் தெரியாம பேச்சு விட்டேன் ஜாமி இந்தாங்க காசு கூட கொடுக்க வேணாம் எத்தனை எல்லாம் வேணாலும் குடிச்சிட்டு போங்க யார் பார்த்து வியாபாரம் பண்ண பழகு இப்ப தெரியுதா நான் யாருன்னு கிறுக்கு பழ சிட்டா பேசுறாரா சிட்டா என்ன ஜம்மீன் நம்பிட்டா அப்படியா இருக்கு நம்ம மூஞ்சி அண்ணே உங்ககிட்டே சரக்கு எடுக்கிறேனே கொஞ்சம் அட்ரஸ் கொடுங்கண்ணே அப்படி கேளு ஐயோ அட்ரஸ் கேட்கறானே இப்படி எழுதிக்க தென்னந்தோப்பு வத்தலை குண்டு வாடிப்பட்டி ரோடு வாணியம்பாடி தெருவு சென்னை 13 சேலம் 21 அட்ரஸ கேட்டா 7-8 டிஸ்ட்ரிக்ட் பேரை சொல்றானே யோ
நான் எதுக்கு உங்க கூட வரணும்? அவருங்கண்ணே கலட்டுங்கண்ணே, எடுங்கண்ணே. கொடுங்கண்ணே. டேய், எதை அவங்க சொல்றீங்க, எதை கழட்ட சொல்றீங்க, என்னத்தடா கொடுக்க சொல்றீங்க? என்ன இது கூட புரியலையா? என்ன? அவருங்கண்ணா வெள்ளியாருனா கொடி அவருங்கண்ணா அர்த்தம். கலட்டுங்கண்ணா, வாட்சி மோதிரம் செயின் எல்லாம் கலட்டுனா அர்த்தம். எடுங்கண்ணா எல்லா பணத்தையும் எடுங்கன்னு அர்த்தம். கொடுங்கண்ணா, இருக்கிறத பூரா கொடுங்கண்ணா ஏய், அர்த்தம். சி, 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 சி. மொத்தம் இருக்கிறது வாட்சியும் சரிதான். வாரி கொடுக்கலாம் ஒண்ணுல போங்கடா. ஏய், நீங்க எடுக்கலனா நாங்க எடுத்துருவோம். டேய் ஏன்டா தீபாவளி துப்பாக்கி கட்டினா பயந்துருமா நாங்க? என்னது தீபாவளி துப்பாக்கியா? என்ன ஏயா இது நிஜ துப்பாக்கியா? யோ இந்த துப்பாக்கியில சுட்டு புடுங்குற அளவுக்கு என்கிட்ட பெருசா எதுவும் இல்லையா? டேய், ஏய், 10 லட்சம் தென்னா பிச்சைக்காரனுக்கு மோதிரம் போடுறது வத்தல குண்டு ஜமீன் மேட்டர்லாம் கேட்டுதான்டா ரவுண்ட் அப் பண்ணிருக்கோம். அட லூசு பயலுகளா, 10 ரூபாய் இளநீ ஓசில குடிக்கிறக்காண்டி 10 பக்கம் வசனம் பேசி ஏமாத்தி குடிச்சு வர்றேன். அதை நம்பி ரவுண்ட் அப் பண்றீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அப்புறம் பண்ணகில்லைன்னு சொன்ன. ஒரு தின்ன கூட கிடையாது உங்க அம்மா சத்தியமா. எங்க திரும்பு. ஆ? டேய் மாப்பிள செக்அப் பண்றா. செக்கப்பா மாப்பிள கம்மி பீஸ் மாப்பிள. ஆ? அப்ப இவன்ட்ட பணம் காசே இல்லையா? சரி சரி இந்த மூதேவி விட்டு இருக்க செயின் வாட்சாவது அட, கழட்டு. என்னங்க இதெல்லாம் ஒரு பெரிய பொருளாங்க உங்களுக்கு? ஏய், கலக்குறா. ஐயோ, ஐயோ, இரு, ஐயோ, அவர்ரா ஐயோ, வாச்சா. ஐயோ. ஐயோ இருந்தது இவ்வளவுதான், இதையும் பிடிக்கிட்டாங்களே. சார் 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 ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி விட்டு போங்க சார். என்ன? அதாவதுங்க நான் இப்படியே போய் என் பொண்டாட்டிக்கிட்ட 2 சாருங்க சேர்ந்து என்னை வழிப்பறி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா என் பொண்டாட்டி நம்ப மாட்டா சார். எங்கேயோ அடகு வச்சு தின்னுட்டு என்ன டைவர்ஸ் பண்ணிடுவா. அதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு போங்க சார். ஜோலியை முடிக்க சொல்றியா? ஐயோ ஆவுன்னா சோழிய முடிக்கலே இருக்கீங்களா? அது கிடையாது சார். இந்த துப்பாக்கி வச்சு என் சட்டையில அங்கங்க சுட்டு ஓட்டைய போட்டீங்கன்னா தலைக்கு வந்தது தலப்பாவோட போன மாதிரி உசுருக்கு வந்தது உடம்புல கிடக்கிற சட்டையோட வச்சு பிட்ட போட்டு எஸ்கேப் ஆயிருவேன் சார். பரவாயில்லையா, நல்ல ஐடியாவா இருக்கு. பண்ணி விட்டுருங்க சார். ம், கையை கையை தூக்கு. பாச்சார் பாச்சார் சார். மெல்ல மெல்ல சார். சார் மெல்ல சார் மெல்ல சார். கீழே கீழே வேட்டிக்குள்ள போதீங்க சார். இழுத்து வச்சு செய்யுங்க சார். தீப்பொறி உள்ள போகுது சார். சுடுங்க சார், சுடுங்க. என்ன தோசையா சுட்டுக்கிட்டு இருக்கோம்? இருந்தது 6 குண்டு, 1 மேல சுட்டாச்சு, 5 சட்டையில சுட்டாச்சு, 6 காலி. நகருவியா? முகரே பாரு. 6 குண்டும் காலியா? சிக்கிட்டீங்கல்ல, 2 தலையும் ஒண்ணா ஒட்டுங்க. எதுக்கு? ஒரே வெட்ல 2 தலையும் பந்து மாதிரி ஓடுறதுக்கு. ஒட்டுறா அப்படி திரும்பலாம். ஏண்டா யாருக்கிட்ட உங்க பித்தலாட்ட வேலையை காட்டுறீங்க? டேய் நான்லாம் அறிவை யூஸ் பண்ணி தான்டா எல்லா இடத்துலயும் ஆட்டையை போட்டிருக்கேன். உங்களை மாதிரி ஆயத்தை பயன்படுத்தி எங்கேயும் ஆட்டையை போட்டு கிடையாரா? அப்படிப்பட்ட அப்பாவியவே ஆயத்தை தூக்க வச்சிருந்தாரோ. கத்தாதீங்கடா, பயமா இருக்கு. கத்தாதீங்கடா. டேய் திருடி வச்சிருக்க அப்புறம் வெளியேறா. ஏறா இந்தாங்க உங்க எடு. வாட்சி உங்க அப்படியே மோதிரம். கொடு. இதாங்கண்ணே உங்க செயின். ஏய் என்கிட்ட திருட மட்டும் எனக்கு போதாது. எல்லா இடத்துலயும் திருட பொருளை பூரா என்கிட்ட கொடுங்க. அப்ப இந்த தலை கத்தாதீங்கடா, பயமா இருக்கு. எறா எறா போறாதீங்க. என்ன மஞ்ச பை மூடி காட்டுறேன். உள்ள மண்ணை குட்டி ஏமாத்தி போறேன். உள்ள விட்டு எடு வெளிய. பூரா பொம்பளை நிறையா இருக்கடா. பொம்பளை ஆட்டை போட்டு போற உள்ள போற போற போற. துப்பாக்கி உள்ள போற. போற போற செல்லே உள்ள போற. அது என்ன எது போடுறா? என்னைய பெரிய திருடன் ஆகிட்டீங்களா? வேற எதுவும் இல்ல. திரும்ப கொண்டாங்க. திரும்ப ஓடு 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 ஓடு. நீங்க கோட்டுக்கு நேரம் வச்சுங்க. ஓடு ஓடு. யாருக்கிட்ட ஆட்டைய போடுறீங்க? நாங்கெல்லாம் அட்டன் டயத்துல கத்தியும் யூஸ் பண்ணுவோம், புத்தியும் யூஸ் பண்ணுவோம்.